கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியெல்லாம் இந்த நாட்களில் காணப்படுகிறது என்பதை குறித்து மக்கள் யோசிக்காமல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாய் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போமாக. மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றாட நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடைமுறைகள், செயல்கள் எல்லாமே ஒரு விதை விதைக்கிறதற்கு சபம் என்பதை மறந்துவிடக்கூடாது. விதை விதைத்தால் கட்டாயமாகவே ஒரு முறை அறுவடை உண்டு. விதை விதைத்தால் அது முளைத்து பலன் கொடுக்கிறது போல ஒரு நபருடைய வாழ்க்கையில் பிரைஸ் தி லார்ட் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு பலன் உண்டு. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பலன் உண்டு, காணப்படும், மறந்துவிடக்கூடாது. அதுதான் சொல்லுகிறார் ஆண்டவருடைய வார்த்தை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆமென். வேதத்தில் ஏராளமான காரியங்கள் அதனுடைய மத்தேயு 7வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தந்த மரங்கள் அதனதன் இனத்திற்கு சார்ந்ததான கனியை கொடுக்கிறது போல பிரைஸ் தி லார்ட் மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய நடைமுறைகள், செயல்கள் எப்படியோ அதற்கேற்ற நிலையில் உள்ளதான பலன்கள் ஒரு நாள் வெளிப்படும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. இங்கு நான் பார்க்கிற நேரத்தில் பாருங்கள், அதனுடைய கலாத்தியர்கள் நிருபத்தில் அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிப்போமாக. மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான். பிரைஸ் தி லார்ட். இங்கு 2 விதமான அறுவடை, ஒன்று அழிவு, இன்னொன்று நித்திய ஜீவன். பாருங்கள், அதான் அதனுடைய ரகசியம். வேதத்தில் ஏராளமான காரியங்கள் இந்த பகுதியில் காணப்படுகிறது. ஆனால் அழகாக கலாத்திய சபைக்கு அங்கு சொல்லுகிறார். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த நிருபம் எழுதப்பட்டது கலாத்திய சபைக்கு. பிரைஸ் தி லார்ட். உலக மனிதனுக்கு அல்ல. ஆமென். அதை தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தில் வாழ்கிற உலக மனுஷன், இயேசுவை அறியாத மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கடைசியில் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. வெளிப்படுத்துகிற விசேஷம் 20வது அதிகாரம் சொல்லப்பட்டது போல அவனுடைய கடைசி பகுதியில் வேதம் வாசிக்க சொல்லப்பட்ட ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடல் தள்ளப்படுவான் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி ஜட்ஜ்மெண்ட் வாசிப்பவருடைய கடைசி அந்த 3 வசனங்கள். ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன், பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் என்ன செய்ததா? அகன்று போயின. இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். கடைசி வசனத்தை வாசிப்போம். காணப்படாதவன் எவனோ, இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு என்று பார்க்கும்போது இது பாவிகளுடைய நியாய தீர்ப்பு என்றாக்கும் சொல்லப்பட்டிருக்கப்பட முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். கடைசி ஜட்ஜ்மெண்ட். பிரைஸ் தி லார்ட். தேவன் சொல்லுகிறது,
அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். சீக்கிரமாய் வருகிறேன் என்று நம்முடைய அருமை ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி நியாய ஜட்ஜ்மெண்ட், மனுஷன் என்று செய்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்ப்பு கொடுக்கிற நாள் அதிசீக்கிரமாய் வரப்போகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கு கலாத்தியில் சொல்லப்பட்டது பாவிகளுக்குரியதல்ல, தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. ரோமர் 8:1 வாசிப்போம். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்தும் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 விதமான வாழ்க்கை வைசலான் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டும் எப்படி மாமிசத்தின்படி நடக்கிற கூட்டம், அடுத்தது ஆவியின்படி நடக்கிற கூட்டம். வைசலான். இங்கு நாம் கலாத்தியர்ல பார்த்தோம் என்னவென்றால், பிரைசலாம், மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். அல்லேலூயா. ஆவியின்படி ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்குதான் ரோமர்ல பார்த்தோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டவர்களாய் இருந்தும், இங்கேயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மாமிசத்தினாலும் ஆவியினாலும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் ரட்சிக்கப்பட்டும் ஞானஸ்நானம் எடுத்தும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றும் சபைக்கு ஒழுங்காய் வந்தும் கர்த்தரை ஆராதித்தும், ஹல்லேலூயா, மாமிசத்தின்படி நடக்கிற கூட்டம், ஆவிக்கின்படி நடக்கிற கூட்டம். மாமிசமும் மனசும் விரும்புகிற நிலையில் வாழ்கிற ஒரு கூட்டம், ஆவிக்கேற்ற நிலையில் வாழ்கிற ஒரு கூட்டம். 2 விதமான கூட்டத்தை கர்த்தருடைய வேதத்தில் நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கலாத்தியர்ல தான் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன். அப்படி என்றால் மாமிசத்துக்கு ஏற்றபடி வாழ்கிறவன். விதை தன் அனுதின வாழ்க்கை, செயல்பாடுகள், நடைமுறைகள், பேச்சு, செய்கை எல்லாவற்றையும் சேர்த்துதான் ஒன்று விதை விதைப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அன்றாட வாழ்க்கையை நீங்கள் சரியாக சோதித்து வாழ வேண்டிய காலம். ஆமென். அதற்கு தான் சத்தியத்தையும் உபதேசங்களையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் நம்மை வந்து சகல சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதுல அதே கலாத்தியர்ல பார்க்கும்போது 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்னும் நான் சொல்லுகிறதாவது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், இச்சையை பாருங்க. அதுதான் நாம் பார்த்தோம், மாமிசத்துக்கென்று விதைக்கிறவர். ஆமென். அடுத்தது ஆவிக்கென்று விதைக்கிறவர் பேசுகிறார். எங்குதான் பார்க்கிறோம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை ஒரு செப்பரேட். யோவான் 15வது அதிகார கடைசி வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. ஆதி முதலே என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகள் என்று சொல்லப்பட்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற கூட்டம், சாட்சி. இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இருக்கிறவர்கள். ஆமென். அவர் சொல்லுகிறார், ஆதி முதலே என்னோடு கூட இருந்தபடியினால் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படி என்றால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருப்பீர்கள், கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அப்போ அந்த நிலையில் ஒரு தேவனுடைய பிள்ளை மாறுவதற்காக தான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்மை அவருக்கேற்ற நிலையில் நம்மை நடத்துகிறவர். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற சகல சத்தியத்துக்குள்ளேயே நம்ம நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவருடைய சுபாவத்தை நமக்குள் வருவதற்காக ஆவியானவர் அவருடைய சத்தியத்தை, அவருடைய வார்த்தைகளை நமக்குள் அனுப்பி நம்மை ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம தான் பார்த்தோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் பேசுகிறான். அதில் ஒன்று அழிவு, இன்னொன்று நித்திய ஜீவன். ஒரு தேவனுடைய பிள்ளை எதை விதைக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதில் விதைக்கிற விதையை குறித்து பார்க்கும்போது அதே கலாத்தியரில் 5வது அதிகாரம் பேசலாம், அதனுடைய 19 வாசிப்போமாக. இந்த மாமிசத்துக்கென்று விதைக்கிற கூட்டத்தினுடைய குணாதிசயங்கள். ஆமென். அதாவது அழிவை அறுவடை செய்கிற கூட்டம், அவர்களுடைய குணாதிசயங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேத பகுதிகளை மிகவும் கவனமாய் கவனிக்க வேண்டும். காரணம், இது சும்மா கேட்டுட்டு போறதுக்காக தேவன் எழுதி வைக்கவில்லை. கேட்டு அதன்படி நம்மை தற்பரிசோதனை செய்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு, நம்ம தேவையற்ற காரியங்கள், தேவனுக்கு தேவையற்ற குணாதிசயங்களை நம்மை விட்டு அகற்றி தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தை வைத்திருக்கிறார். பாருங்கள், சொல்லப்பட்டு மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? பாருங்கள், மாமிசத்தின்படி விதைக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவது. ஆமென். அது அங்கே நம்ம வாசித்தோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டவர்களாய் இருந்தும் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு, பார்த்தீங்களா, அதான் சொல்லப்பட்டு இங்கே மாமிசத்தின்படி நடக்கிற கூட்டம். ஆமென். எங்க அதான் சொல்ல, மாமிசத்தின் கிரியைகள் எப்படி இருக்கும்? வெளியரங்கமாக இருக்கும். அவை யாவன? விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள். பாருங்கள், இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதான விதைக்கிற விதை அவர்களிடத்திலிருந்து வருகிறதான வெளிப்படுகிறது. ஆமென். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்மிலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள் தான் ஒரு நாள் பலனை கொடுக்கும். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை அனுதினம் நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் நிறுத்தி நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஆமென். தான் பேசுவதுதான் சரி, தான் செய்வதுதான் சரி, என்னிடத்தில் எந்த குறையும் இல்லை, நான் நியாயமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் வசனத்தின்படி தான் வாழ்கிறேன், நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டாலும் நம்மிலிருந்து வெளிப்படுகிற காரியங்களை கர்த்தர் இங்கு நமக்கு நினைப்பு ஊட்டுகிறார். எதற்காக என்றால், இவைகள் ஏதாகிலும் நம்மிடத்தில் ஒட்டி கொண்டிருந்தால் அவைகள் நம் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக. அதான் சொல்ல, மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கும். அவை யாவன? விபச்சாரம். பாருங்க, ஃபஸ்ட்டு விபச்சார பாவத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிற மாமிசத்தின் கிரியை, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று 3 காரியங்கள் மனிதனுக்கு எதிராக செயல்பட்டு, தேவ பிள்ளைகளுடைய பரிசுத்தத்திற்கு எதிராக, தேவ பிள்ளைகளுடைய ஆவி ஆத்ம சரீரத்துக்கு எதிராக சத்துரு விதைக்கிற விதைகள். ஆமென். இதுவைகள் வேதம் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்யாதிருங்கள்? அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால்
பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்தது, ஏனெனில் மாமிசத்தின் இச்சை. அப்போ இங்கு நாம் வாசித்தோம் மாமிசத்தின் கிரியை. ஆமென். அதாவது மாமிச சுபாவங்களில் வெளிப்படுகிற செயல்பாடுகள். ஆமென். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தினால். அப்ப இந்த உலகத்தினால் உண்டானவைகளால் நாம் கரைபடியாமல் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆமென். அவைகள் நம்முடைய இருதயத்துக்குள் சேர்த்து வைக்க கூடாது. நம்மை பின்தொடர்ந்து வரலாம், நம்மை தாக்க முயற்சிக்கலாம். மனிதர் மூலமாகவோ அல்லது சூழ்நிலை மூலமாகவோ ஏதாயிரம் நிலையில் நமக்கு எதிராக கடந்து வரலாம். ஆனால் அவைகள் நம்மை தாக்கி நம்முடைய வாழ்க்கை கரைப்படுத்தாதபடி பாதுகாப்பதற்காக தான், மேற்கொள்வதற்காக தான் தேவன் பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஆவிக்கேற்றபடி. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஏற்றபடி அவர் எச்சரிக்கும் போது விட வேண்டிய காரியங்களை விட்டு, வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து நம்மை சுத்திகரித்து கொண்டு வாழ்வோம் என்றால் ஆவிக்கேற்றபடி தான் வாழ முடியும். ஆவிக்கேற்றபடி நடவுங்கள், அப்பொழுது மாமிசத்தின் இச்சையை நிறைவு. அப்போ மாமிசத்தின் மேல் நாம் ஜெயம் பெற்று வாழ்வதற்கு தான் தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ள வைக்கிறார். ஆமென். சும்மா வந்து கைத்தட்டி அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கு அல்ல. அநேக தேவனுடைய பிள்ளைகள் பாரம்பரியமாகவே அப்படி மாறிவிட்டார்கள். அதுவும் இந்த கடைசி காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன, ஆவிக்கேற்றபடி உள்ள வாழ்க்கை எது, மாமிசத்துக்குரிய வாழ்க்கை எது என்பது அடையாளம் தெரியாதபடி பெந்தேகோஸ்தே வட்டாரங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் வாழ்கிறதா வாழ்க்கை. சபைக்கு போவார்கள், அங்கு ஏதோ சில பாட்டுகளை பாடு. அநேக சபைகளில் சரியான முறையில் தெய்வ பக்தியுள்ள ஆராதனையும் இல்லை, தேவனை பிரியமான ஆராதனையும் இல்லை. ஏதோ சடங்காச்சாரமாக சில பாடல்களை பாடுவார்கள். வேகமாக இன்ஸ்ட்ருமெண்ட்டை அடித்து உற்சாகப்படுத்தும் போது எமோஷனல் சில அந்நிய பாஷை என்று சில காரியங்களை பேசிக்கொள்வார்கள், கைகளை தட்டுவார்கள். கொஞ்சம் உள்ளான நிலையில் ஒரு பரவசத்தை அடைந்து ஒரு விடுதலை பெற்றது ஒரு உணர்வு. தேவ செய்தியை கேட்பார்கள், செய்தி கேட்பார்களே தவிர அந்த தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள் செயலாற்றுவதில்லை. அநேக இடங்களில் அவர்களை செயலாற்றி அவர்களை சுத்திகரித்து ஆயத்தப்படுத்துகிற நிலையில் உள்ள செய்திகள் இந்த நாட்களில் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு நேராக கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது. ஆமென். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், சர்ச்சுக்கு வந்த நபரையோ ஞானஸ்தானம் எடுத்த நபரையோ பரிசுத்தாய் பெற்ற நபரையோ சேர்த்துக்கொள்ள இயேசு வரவில்லை. ஆமென். இவைகள் மேல் ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களை சேர்த்துக்கொள்ளதான் இயேசு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது மாமிசத்தின் கிரியைகளாகிய அநேக பாவங்கள் இருக்கிறது. இவைகள் மேல் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அவர்களை சேர்த்துக் கொள்ளவே அருமை ஆண்டவராய் இயேசு மத்திய ஆகாயத்தில் மணவாளனாய் வெளிப்பட போகிறார். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருக்காய் ஆயத்தமாய் காத்திருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு பெயரிடப்பட்டிருக்கிறது, கரையில்லாத பூரணப்பட்ட மணவாட்டி. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், அந்த ஓமிக்கப்பட்ட அந்த வார்த்தை கரையில்லாதவள், திரையில்லாதவள், கற்பு இழந்து விடாதவள். ஆமென். எவ்வளவு அருமையான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அதனுடைய 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் பார்க்கும்போது வாசிப்போமாக அந்த வசனத்தை. பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை, எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருப்பார். பிரியமான தேவ மக்களே, இந்த வசனங்களை பார்க்கும் போதாகிலும் நமக்குள்ள ஒரு தெய்வ பயம் வரணும். ஒரு ஒரு கணவனுக்காக காத்திருக்கிற ஒரு பெண் தன்னை கற்பு கெடாதபடி எவ்வளவு போராட்டத்தோடு காத்துக்கொள்வார். ஏதாவது ஒரு சூழ்நிலை அவருடைய கற்பு இழக்கத்தக்க நிலையில், வாழ்க்கை கரைபடியத்தக்க நிலையில்
ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வந்துவிட்டால் தன்னை காத்து கொள்ள அந்த பெண் எவ்வளவு பிரயாசப்படுகிறாள், எவ்வளவு முயற்சிக்கிறாள். காரணம், ஒரு பெண்ணிற்கு கற்பு என்பது மிக மிக முக்கியம். ஆமென். அதற்காக போராடுகிறாள். கற்பு தவறு இழந்து விட்டால் தன்னையே மாய்த்து கொள்ளுகிறாள். தற்கொலையே செய்கிற பெண்கள் உண்டு. இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என் சரீரம் ஒரே நபருக்குரியவர் உரியது. என் சரீரத்தில் உள்ள எல்லா பகுதி கற்பு ஒரு நபருக்கு மட்டுமே சொந்தம் என்று காத்து எதிர்பார்ப்போடு வாழ்ந்தவள். ஆமென். அவருடைய வாழ்க்கையில் அது கரைபடிந்து இழக்கும் போது அவருடைய மரண நாள் வரையிலேயும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லாத நிலை. ஒருவேளை திருமணம் பண்ணுகிற மனுஷனுக்கு முன்பதாகவும் மனசாட்சியில் ஒரு கபடு நிறைந்த, கரைபடிந்த, ஒரு பயம் நிறைந்த, ஐயோ நான் உண்மையா இல்லையே, புனிதமா இல்லையே என்றொரு உள்ளான நிலையில் ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு மனநிலையோடு காணப்படுவாள். பாருங்கள், சரீர பிரகாரமாய். ஆமென். ஒரு பெண்ணுக்கு கற்பு எவ்வளவு முக்கியம் என்று கருதப்படுகிறதோ அதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பரிசுத்த வாழ்க்கை. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பரிசுத்த வாழ்க்கை. ஆமென். அப்படிப்பட்ட காரணம் என்ன? ஆவிக்குரிய நிலையில், இது சரீர பிரகாரமாய் ஆவிக்குரிய நிலையில் தேவன் தம்முடைய சபையை ஒரு மணவாட்டியாய் பார்க்கிறார். ஆமென். மணவாளனுக்கு ஓவிக்கப்பட்டிருப்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஒரு நாள் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய நாளிலே மணவாட்டி என்று சொல்லப்படுகிறதான தேவ சபைக்குள் பூரணப்பட்டவர்களாய், எல்லாரும் அல்ல, மனம் திரும்பி, அதாவது மறுபடியும் பிறந்து, ஆமென், பாவங்களை அறிக்கையிட்டு பிதாக்குமார பரிசுத்தாவியின் நாமத்தில் முழுகி ஞானசானம் பெற்று, ஆமென், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்து ஆவிக்கேற்றபடி வாழ்ந்து தேவன் துக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பூமியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் உண்டு. அந்த ஜனங்களை சேர்த்து கொள்வதற்காக அருமை மணவாளனாகிய இயேசு மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார். இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற தேவ பிள்ளையே, உனக்குள்ள மீண்டும் பாவத்திற்கோ பாவ சிந்தனைகளுக்கோ உலகத்திற்கோ நீ இடம் கொடுப்பாய் என்றால் அந்த கற்பு என்றதான தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் இழந்து விடுவாய், இழந்து விடுவாய். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற தகுதியை நீ இழந்து விடுவாய். வேதமாகத்தான் சொல்லுகிறது. அந்த 11ஆம் வாசிப்பு தொடர்ந்து, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. ஒரு வாசிப்போம். நான் உங்களை எப்படி கற்புள்ள கன்னிகை, அப்போ கற்பை இழக்காமல் காத்து கொள்ளுகிற ஒரு கன்னிகையை போல பரிசு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, பரிசுத்தான அபிஷேகம், பரிசுத்த வாழ்க்கை, ஆமென், இவைகளை இழந்து விடாமல், ஆமென், அல்லேலூயா, பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல், வாழ்க்கை கரைபடிந்து விடாதபடி, ஆமென், வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு கற்புள்ள ஒரு வாழ்க்கை, ஆமென், சொல்லுகிறார். கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். அல்லேலூயா. அதாவது மணவாளன் வருகிறது வரையிலேயும், ஆமென், சபை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனத்தை எப்படி ஒரு பெண் கற்பை காத்திருப்பாளோ அதே போல காத்து வாழ்வதற்காக தான் சபை கூடி வருதல்ல, சத்தியம் பேசுவது.
ஏதோ கைத்தட்டி ஆடிப்பாடி போவதில் பரிசுத்தம் பாதுகாக்கப்படாது. சத்தியம் பாவம் எது, பரிசுத்தம் எது? ஆமென். யார் பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள், யார் போக மாட்டார்கள்? வாழ்க்கையை கரைப்படுத்துகிற காரியங்கள் எது, வாழ்க்கை கரைப்படுத்தாத காரியங்கள் எது, எதை செய்யக்கூடாது, எதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரித்து போதிக்கிற உபதேச சத்தியங்களை கேட்டு, ஆமென், விட வேண்டிய காரியங்களை விட்டு, சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தத்தை காத்து வாழ்கிறதுதான் கற்புள்ள கன்னிகைக்கு அடையாளமா இருக்கிறது. கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியே உங்களுக்காக தேவ சபைக்காக பவுல் என்ன செய்கிறார் என்றால், தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ நீ எங்கேயோ பிறந்திருக்கலாம், யாருக்கு மாமிச பிரகாரமாக யாருடைய மகனாகவோ மகளாகவோ நீ பிறந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு தேவ சபைக்குள் கடந்து வரும்போது, ஆமென், அங்கு ஒரு ஊழியக்காரனை தேவன் நியமித்திருப்பார். அவனுடைய உத்தரவாதம் என்ன தெரியுமா? நீ உன்னிடத்தில் பரிசுத்தமாகிய அந்த பூரண வாழ்க்கையாகிய கற்பை நீ இழந்து விடாமல் காத்து கொள்வதற்குரிய செய்தி, ஆலோசனையை, எச்சரிப்பையும், கடிந்து கொள்ளுதலையும், புத்தி சொல்கிற கண்டனத்தையும் வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஊழியக்காரனுடைய வேலை எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுமா? சாதாரணமானது. ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணுவதற்காக அல்ல. நான் பண்ணுகிற பிரசங்கம் தேவ செய்தி, உன் வாழ்க்கையில பரிசுத்தத்தை கொண்டு வர வேண்டும். நான் உனக்கு போதிக்கிற சத்தியம் ஒரு தெய்வ பயத்தை உண்டு பண்ண வேண்டும். நான் உனக்கு பண்ணுகிற தேவ செய்தியாகிய தேவனுடைய வார்த்தை பாவத்திற்கும் பரிசுத்தத்துக்குரியதான வித்தியாசத்தை விளக்கி கொடுக்க வேண்டும். ஆமென். உன் வாழ்க்கையில் இருக்கிற தேவன் வெறுக்கிற காரியங்களை விடுவதற்காக தேவ செய்தி வற்புறுத்த வேண்டும். ஆமென். உன்னில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதற்காக அந்த ஊழியக்காரர் கண்டிப்பான போதனையை கொடுக்க வேண்டும். எதற்காய்? மணவாளன் வருகிறார். மணவாளனாகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது, ஆமென், நீ கற்புள்ள கன்னிகையாக, ஆமென், அவருக்கு நீ எதிர்கொண்டு போக ஆயத்தம் உள்ளவராய் காணப்பட வேண்டும். அதற்காக தேவனுடைய ஊழியர்கள் கர்ப்பவேதனைப்படுகிறார்கள். பவுல் தான் சொல்றார், நான் உங்களுக்காக மீண்டும் கிறிஸ்து உங்கள் உருவாகுவதற்காக என்ன செய்கிறேன்? கர்ப்பவேதனைப்படுகிறேன். அப்போ ஒரு ஊழியக்காரனாய் சபை மேய்ப்பனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாரம். இந்த பாரத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொண்டால் தேவனை துக்கப்படுத்த மாட்டார்கள். சத்தியத்தை போதிக்கிற தங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாய ஊழியக்காரனை துக்கப்படுத்த மாட்டார்கள். இது தெரியாத நபர்கள் தான், இது புரிந்து கொள்ள தெரியாத நபர்கள் தான். அல்லேலூயா. கர்த்தரையும் துக்கப்படுத்தி துணிகரமாய் வாழ்வாங்க. அவர்கள் நடத்துகிற ஊழியக்காரனையும் மிகவும் வேதனைப்படுத்துவார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, நீ இன்று எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை ஒன்று நீ தற்பரிசோதனை செய்து பார். உனக்குள் தலை தூக்கி நிற்பது எது? ஆமென், மாம்சத்தின் கிரியைகளா? உனக்கு தலை தூக்கி நிற்பது எது? ஆவிக்குரிய கிரியைகளா? எது உனக்குள் தலை தூக்கி நிற்கிறது? நீ ஆவி மாம்சத்திற்கென்று விதைக்கிறாயா அல்லது ஆவியினாலே ஆவிக்கென்று நீ விதைக்கிறாயா? எந்த வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தரனோடு இடைபடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, அங்கு சொல்லப்பட்ட 2 கொரிந்தியர் வாசிப்பு மீதி உள்ள பகுதியை பாருங்கள். அங்கு சொல்லுகிறார், தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். உன்னிடத்தில் உலக பிரகாரமாய் பாவ சம்பந்தமான மாம்சத்துக்குரியதான உன்னுள் ரட்சிப்பை இழக்கத்தக்கதாய் உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுக்கத்தக்கதாய் வருகிற காரியங்கள் உன்னில் வந்துவிடக் கூடாதென்று போராடி கர்ப்பவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். சொல்லிட்டு சொல்ற அடுத்த வசனம், ஆனாலும் ஆகிலும், அதான் விஷயம், ஆகிலும். இப்போ ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் தேவ மக்கள் மேல் எவ்வளவு விழிப்பாக இருக்கிறான். தேவ பிள்ளைகள் வருவீங்க, சபையில் வருவீங்க, உட்காருவீங்க, கை தட்டுவீங்க, போவீங்க, ஏதோ காணிக்க போடுவீங்க, 10 ரூபா 20 ரூபா காணிக்க போட்டுட்டு முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதை ஒன்று யோசிக்கிற போயிடுவீங்க.
ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஹல்லேலூயா, நீங்கள் வந்து போகிறதில் திருப்திப்படுகிற மனுஷன் அல்ல உண்மையான ஊழியக்காரன். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உனக்கு தேவனுக்குரிய உறவு எப்படி இருக்கிறது, சத்தியத்தில் வாழ்கிற வாழ்க்கை உனக்கு எப்படி இருக்கிறது என்பதை உன்னை உன்னிப்பாய் கவனித்து உனக்கு புத்தி சொல்லி உனக்கு ஆலோசனை கொடுத்து உனக்காக கர்ப்பவேதனை படுகிறவன் தான் ஊழியக்காரன். அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியை, இந்த யூடியூப் செய்தியை நீங்கள் எங்கிருந்து கொண்டு கேட்டாலும் சரி, எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பானது கேட்டாலும் சரி, நீங்கள் எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு தேவனுடைய பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நீ அழிவுக்காக விதைக்கிறாயா, நித்திய ஜீவனுக்காக விதைக்கிறாயா, அதை நீ சிந்திக்க வேண்டும். மீண்டும் வாசி பாடத்தை பாயிண்ட். ஆகிலும் இங்க ஒருத்தன் வருகிறான். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை என்ன செய்தான்? வஞ்சித்து போட்டான். ஏவாளை வஞ்சித்தான் தந்திரத்தினாலே. பாருங்க, அதே கன்னிகை குறித்து பவுல் மிக கவனமாயிருக்கிறான். பயந்து போயிருக்கிறார். ஐயோ, இழந்துருவாங்களோ, ரட்சிப்பை இழந்துருவாங்களோ, அபிஷேகத்தை இழந்துருவாங்களோ, பரிசுத்தை இழந்துருவாங்களோ என்று பயந்திருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆயினும் சர்ப்பமான தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. பாருங்கள், அதாவது சொந்தப்படுத்துகிற இடம் மனம். ஆமென். உன்னிலிருந்து கைப்பற்றுவதற்காக முயற்சிக்கிறதான இடம், சத்துரு முயற்சிக்கிற இடம் உன்னுடைய மனம். உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு இந்த இடத்தை ஒரு தேவ பிள்ளை கவனிக்கும். அதுதான் தேவ மக்களாகிய உங்களுக்கு உங்கள் மேல் கர்த்தருடைய ஊழியக்காரன் போடுகிற கட்டுப்பாடு. தேவையில்லாமல் யூடியூப்களில் தவறான போதனைகள் தான் எக்கச்சக்கம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பாருங்கள், மனம், அதாவது தந்திரத்தினால் போதனை, வேதத்திலிருந்த வசனத்தை எடுப்பான் ஊழியக்காரன், எடுத்து தந்திரமான ஒரு வியாக்கியானம் உனக்குள்ளே கொடுத்து, நீ கிறிஸ்து இயேசு மேல் வைத்திருக்கிற என்னது அந்த உண்மை நிலை விசுவாசித்து கை கொண்டு வெற்றிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உண்மை நிலையிலிருந்து உங்களை என்ன செய்கிறது? விலகச் செய்கிற போதனை. ஆமென். விலகச் செய்கிற போதனை. சர்ப்பம் அன்று போதித்தான் ஏவாளுக்கு. இன்று அந்த சர்ப்பத்தின் தந்திரத்தினாலும் சர்ப்பத்தின் ஆவியினாலும் நிரப்பப்பட்ட அவனுடைய ஊழியக்காரர்கள், அது கீழே தான் வருகிற சொல்லுகிறேன், தந்திரமாய் போதிப்பார்கள். அவர்களுக்கு உங்களை தேவ ராஜ்யத்துக்கு வழி நடத்த வேண்டும் என்றுள்ளதான எண்ணம் அல்ல, உங்களிடத்தில் உள்ளதான பணத்தை பறிக்க வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் கொடுக்கிற காணிக்கையில் அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு தந்திரமாக செயல்படும். இவர்கள் பரவாயில்ல, வசதியான ஆட்கள், அல்லது இவங்களை டெக்னிக்காக நாம் வளைத்தால் நல்ல காணிக்கை வாங்கலாம், பணம் கேட்டால் கொடுப்பார்கள் என்று உங்களுக்கு ஏற்றபடி பேசுவார்கள். ஏவாளுடைய மனதை கவருகிற அளவில் சர்ப்பம் பேசுனது போல உங்கள் மனதை கவருகிற நிலையில் இன்றைய போதனைகள் வரும். யூடியூப்பில் அப்படி ஏராளமான போதனைகள் இறங்கி கொண்டிருக்கிறது. எது நல்லது எது கெட்டதென்று அடையாளம் தெரியாத அளவில் சத்ரு இந்த நபர்களை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, தேவ சபையே, எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி பவுல் எச்சரித்தது போல ஏன் கதறுகிறேன் என்றால், நீ நஷ்டப்பட்டு விடக்கூடாது, நீ தேவனுக்கு நீ அந்நியனாய் மாறிவிடக்கூடாது, இயேசு வரும்போது கைவிடப்பட்ட நிலையில் நீ தள்ளப்பட்டு விடக்கூடாது. ஆமென். அந்த பூரணப்பட்ட அந்த கற்பை இழந்த நபராய் மாறிவிடக்கூடாது. பாருங்கள், பாவத்தினால் கற்பை இழப்பது, இங்கு உபதேசத்தினால் கற்பை இழப்பது. வாசிப்பம் தொடர்ந்து எப்படி என்ன நல்லா கவனிங்க. உங்களிடத்தில் வருகிறவன்
நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, இயேசுதான். ஆனா எப்படி போதனை திருத்தி போதிப்பது. ஆமா, வேறு ஒரு இயேசு என்று பார்க்கும்போது தேவ ஜனங்களை சத்தியத்தை போதித்து நித்தியத்துக்கு எதிராய் போதிக்கிற போதனைகள் குறைந்து விட்டது. பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிற போதனை குறைந்து விட்டது. ஆசீர்வாதத்தை குறித்து மட்டுமே போதனை, செழிப்பு, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மேல் ஜனங்களுடைய கவனத்தை திருப்புகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் செழிப்பாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நம் ராஜா வீட்டு பிள்ளைகள், நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா, நம்மளும் ராஜா வீட்டு பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லிட்டு போதிப்பாங்க. அவருடைய உலகத்தில் செல்வந்தனாக ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களா? அல்ல. உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அல்ல இயேசு வந்தது. ஏதேனில் இழந்ததான இழப்பை சரி செய்வதற்காக, தேவனுக்கு அந்நியனாய் மாற்றப்பட்ட நிலையை மீண்டும் இணைப்பதை சேர்ப்பதற்காக, ஆமென், தேவனோடு உறவாடுவதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு தேவ ராஜ்யத்திற்கு சொந்தக்கான மாற்றப்படுவதற்காக இயேசு வந்தால் போதனையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்று இயேசுவை வைத்து தேவ ராஜ்யத்துக்கு ஜனங்களுடைய கவனங்களை திருப்பாதபடி, இரட்சகராகிய இயேசுவை சொல்லி தேவ ராஜ்யத்துக்கு நேராக திருப்பாதபடி, பரிசுத்தத்துக்கு நேராக திருப்பாதபடி, ஆண்டவருடைய வருகைக்கு நேராக திருப்பாதபடி, ஆண்டவராய் இயேசுவை சொல்லி உலக செழிப்புக்கு நேராக திருப்புகிறார். அவர்கள் சொல்வதும் எதுதான்? இயேசுதான். ஆனால் இயேசு அதான் பகலின் நாளில் நான் உங்களுக்கு பேசுகிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவன் எங்கே வர மாட்டான், பிதாவிடத்தில் வரான். இயேசுவாகிய வழிக்குள் பிரவேசித்து விட்டார்கள். உள்ளே சென்று சத்தியத்தை கை கொண்டு அதன் மூலமாகத்தான் நித்திய ஜீவன் அடைய வேண்டும். இயேசுவிடத்தில் வந்தவர்களை உலக செழிப்புக்கு நேராக கவனத்தை தரும். எந்த செய்தியில் வந்தாலும், எந்த ஆராதனை போனாலும் ஆண்டவரை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார், கடன் தொல்லையை மாற்றுவார். ஆசீர்வாதம் போய் நீ விசுவாசத்தோடு இரு, அறிக்கை பண்ணு, அது கிடைக்கும், இது கிடைக்கும், அங்கே ஆசீர்வாதங்கள் இப்படி வரும் அப்படி வரும். அந்த உலக ஆசீர்வாதத்துக்கு நேராகவே மனுஷனுடைய தேவ ஜனங்களுடைய கவனத்தை திருப்புகிறார்கள். ஆனால் இயேசுவை சொல்லி தான் திருப்புறாங்க. ஆனால் மக்கள் இதனுடைய உண்மையான ரகசியத்தை என்ன செய்வதில்லை, அறிந்து கொள்வதில்லை. மக்கள் ஏமாந்து விடுகிறார்கள். ஐயோ இயேசு தானே சொல்ல, எவ்வளோ அழகாக இயேசு சொல்கிறாரு, இயேசு இல்லாமல் இயேசு சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறாரு, வேற என்ன சொல்கிறாரு? ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும், வழி தான் இயேசுகிட்ட வந்தாச்சு. ஆனால் அந்த வழி உலக ஆசீர்வாதத்திற்குரிய வழி அல்ல. ஆமே, நித்தியத்துக்குரிய வழி. ஆமே, உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உலகத்தில் பல வழிகள் இருக்கிறது. உழைத்து சம்பாதிக்கலாம், திருடி சம்பாதிக்கலாம், ஏமாற்றி சம்பாதிக்கலாம். பிரைசலால் பலதில் சம்பாதிக்க உலகத்தில் பல வழிகள் இருக்கிறது. ஆமென். இயேசுகிட்ட வந்தாதான் சம்பாதிக்கலாம் என்றல்ல. இன்று ஐஸ்வர்யவான்களை உலகத்தில் இருக்கிறவன் இயேசுகிட்ட இல்லாதவன் தான், இயேசு இல்லாதவன் தான். அப்போ இன்று அதை திரித்து என்ன செய்கிறாள் என்றால், ஹல்லேலூயா, உலக ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தரை காட்டி மக்களை திசை திருப்புகிறார்கள். இதற்கு பேர்தான் தந்திரமான போதனை. உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை, அந்த உண்மைக்கு அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆமென். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது, பாவத்தில் விடுதலை பெற்றுக்கொள்வது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது, பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வது, ஆவியனோடு சஞ்சரிப்பது, ஆமென், தேவ ராஜ்யத்துக்கு நேராக ஆயத்துள்ள வாழ்க்கை வாழ்வது, இவைகளெல்லாம் அந்த உண்மைக்குள் அடங்கி இருக்கிறது. உண்மை நின்று விலகுவது, இந்த எதிர்பார்ப்பின் வாழ்க்கை தான் உண்மை. இதில் இருந்து என்ன செய்வது? விலகுவது. செழிப்பு, உலகம், ஆசீர்வாதம், உலக நன்மை, உலகத்தில் உயர்வு, அந்த கட்டடம் கிடைக்கும், அந்த காரு கிடைக்கும், இத்தனை கோடி செய்யலாம், அந்த கோடி முதலீடு செய்யலாம். இப்படிப்பட்ட நிலைக்கு நேரம் மக்களுடைய மனம் போகிறது. ஆனால் கிறிஸ்தவன், ஆனால் இயேசுவை காட்டினான். இதுதான் தந்திரமான போதனை. அடுத்தது
பயந்திருக்கிறேன். ம் ம் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கிதான், ஆனால் பெற்றிராத வேறொரு ஆவியையும் வேறொரு சுவிசேஷம். பாருங்கள், வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். பாருங்கள், போதனையினுடைய வீவுகள் இப்படி இன்று அநேகம் கலப்பிடமாக மாறிவிட்டது. அவர்களிடத்தில் அந்நிய பாஷை உண்டு, உண்மையான தேவ ஜனத்துக்கிட்ட அந்நிய பாஷை உண்டு. அங்கேயும் ஜலதான வெண்வஸ்திரம் கொடுப்பாங்க, இங்கேயும் கொடுப்பாங்க. ஆமென். அங்கேயும் அதே பைபிள் தான், இங்கேயும் அதே பைபிள் தான். அங்கேயும் இயேசு தான், இங்கேயும் இயேசு தான். ஆனால் போதிக்கிற போதனை தான் பிரச்சனை. ஆமென். வசனத்தை எடுத்து விளக்கி கொடுப்பது, அவனுக்குள் என்ன கிரியை நடப்பிக்கிறது. ஆமென். தேவ ராஜ்யத்துக்கு நேராக அவனுடைய சிந்தை மாறுகிறதா, பரிசுத்தத்துக்கு நேராக அவனுடைய விருப்பம் இயக்கம் போகிறதா, பாவத்தை விடுவதற்கு அவனுக்கு பாவத்தில் வெறுப்பு வருகிற நிலையில் போதனை இருக்கிறதா, இப்படி அநேக காரியங்கள் அவள் இல்லாமல் வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். அடுத்தது, சகித்திருப்பீர்களே. அடுத்தபடியாக பாருங்கள், அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர். பார்த்தீங்களா, அப்போஸ்தலன் தான், ஆனால் என்ன அப்போஸ்தலர்? கள்ள அப்போஸ்தலர்கள். கபடு இருதயத்தில் ஒன்று பண ஆசையை வைத்து உங்களிடத்தில் நல்லவனாய் காட்டிக்கொள்வது. கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலனுடைய வேஷத்தை அப்போ வேஷம் தரித்தவன் வேஷத்தை தரித்தவனாய் காட்ட மாட்டான். உண்மையான அப்போஸ்தலனாக தன்னை காட்டுவான். அப்போ நம்புவார். என்னங்க நம்ம பாஸ்டர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, கவனமாக இருங்க, யூடியூப் செய்தி கேட்காதுங்க, அது நிறைய தவறாக போதிக்கிற போதனைகள் இருக்கிறது. அப்படி உள்ள நமக்கு என்ன தெரியாதா? நம்ம வேதத்தை எத்தனை வருஷமாக படிக்கிறோம், நம்ம பிரசங்கம் தெரியாதா, சத்தியம் தெரியாதான்னு அநேக தங்களுக்கு எல்லாம் தெரிந்தது போல நினச்சி அங்கே போய் படுகொலியில் விழுந்துடுறாங்க. எப்பொழுது நான் கற்றுக்கொள்ள வேண்டும், வளர வேண்டும் என்று ஒரு ஆர்வமும், எனக்கு ஒன்றும் தெரியாத, ஆண்டவரே என்னோடு பேசும் என்று யார் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் இடைபடுவார், அவர்களோடு கர்த்தர் பேசுவார், அவர்களை நித்திய நேர வழி நடத்துவார். தேவனுடைய புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை வருஷத்தை விசுவாசியாக இருந்தாலும் சரி, எத்தனையோ ஊழியக்காரர்களை, பெரிய பெரிய வருஷங்களாக ஊழியம் செய்த ஊழியக்காரர்களை சத்துரு இந்த நாட்கள் விழத்தள்ளி கொண்டிருக்கிறார். ஒன்றும் மறந்துவிடக்கூடாது. பெரிய வல்லமையான ஊழியர்கள், தேவனுக்கு என்று வைராக்கியமாக நின்றவர்கள், சத்ரு தன் பக்கம் இழுத்து அவர்கள் எது சத்தியம் என்று போதித்தார்களோ அதை புரட்டு போதிக்கிறவளை மாற்றி விட்டார். எவ்வளவு பேர் உபதேசத்தின் சத்தியத்தில் விளந்து விட்டார்கள், எவ்வளவு பேர் அழைப்பிலும் தரிசனத்திலும் விழுந்து விட்டார்கள், எவ்வளவு பேருடைய தரிசனமாகிய கண் குருடாகி விட்டது. உலகத்துக்குரிய காரியங்கள் அவருடைய கண்களை குருடாக்கி மறைத்து விட்டது. சத்தியத்தை பார்க்கும் கண்கள் இல்லை, பரிசுத்தத்துக்கு நேராக போகிற கவனம் இல்லை, நித்தியத்துக்கு நேராய் ஏறிட்டு பார்க்கிற எண்ணங்கள் கொண்ட இருதயம் இல்லை. காரணம் என்ன? சத்துரு அவருடைய கண்களை குருடாய், மனக்கண்கள் குருடாக்கி விட்டது. ஒரு நாள் கண் தெளிவா, வேதம் சொல்லுகிற உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். சகோதரா, சகோதரி, உன் தரிசனம், உன் பார்வை, உன் எதிர்பார்ப்பு தெளிவாக இருக்கட்டும். அன்றைய பரிசுத்தவான்களுடைய எதிர்பார்ப்பு தெளிவாக இருந்தது. மாரநாதா, இயேசுவே வாரும், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், என்னுடைய எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்று இயேசு வரட்டும் பார்க்கலாம், இப்போ எல்லாம் வரமாட்டேன். நான் ஒரு முறை ஒரு ஊழியக்காரத்து பேசும்போது, ஊழியக்காரரை ஆண்டவர் அது சீக்கிரமாக வரப்போகிறாரு, நாம் ஆயத்தப்படுவது மட்டுமல்ல, நம்மோடு இருக்கிற ஜனங்களை நம்ம ஆயத்தப்படுத்த பிரயாசப்படணும், பழைய காலம் போல இல்லைன்னு சொன்னால், நான் ரொம்ப சீரியஸாக, ரொம்ப பாரத்தோடு, ரொம்ப பொறுப்பாக நான் சொன்னேன். அவர் ஈஸியாக சொன்னார், பாஸ்டர் இப்போ எல்லாம் இயேசு வரமாட்டார் பாஸ்டர். எனக்கு ஒன்றுமே மாலும் தலையும் அறிய முடியாது. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு இப்போ எல்லாம் வரமாட்டார்னு சொல்லுகிற மறு செகண்டாக இருக்கும் உன்னை மரணம் சந்திப்பது.
அப்போ நீ என்ன செய்வாய்? அநேகோட வாழ்க்கையில் மரணத்தை குறித்து, இயேசு வருகை குறித்து ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. மனிதனுக்கு மரணம் எப்பொழுதும் சம்பவிக்கலாம், இயேசு வருகையும் எப்பொழுதும் நடக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று மனுஷனுடைய வாழ்க்கை பயணத்தை நடைபெறும். ஆனால் எப்பொழுதுமே ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை தகுதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நிலை. தேவ பிள்ளை அதை மறந்து விடக்கூடாது. ஓகே, இங்கே தான் பார்க்கும்போது அது ஆச்சரியம் அல்லவே. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. பார்த்தீங்களா? அதாவது கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய உண்மையான அப்போஸ்தலரை போன்ற ஒரு வேஷம் தரிப்பது போல சாத்தானும் என்ன செய்வானா? ஒளியின் உண்மையான தூதனை போல என்ன செய்வானா? வேஷம் தரிப்பானா. சொல்லிவிட்டு அடுத்து, ஆகையால் அந்த வேஷம் தரித்து நடக்கிற சாத்தானுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை என்ன செய்வார்களாம்? தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. சொல்லிவிட்டு அவர்கள் முடிவு கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். பார்த்தீர்களா? அப்போ இப்படி உண்மையாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளையும் திசை மாற்றி கொண்டு போகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அதான் சொல்ல, கர்ப்ப வேதனை பண்ணணும். அல்லேலூயா, கர்ப்ப வேதனை பண்ண. உங்களுடைய இருதயம் சர்ப்பத்தில் வஞ்சிக்க, சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் இருதயமும் பேசலான் கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு பயம் உண்மையான ஊழியர்களுக்கு இருக்கும். பேசலான். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அநேக திருடர்கள் சுற்றி நடக்கிறார்கள். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு சத்தியத்தை போதிக்கிற ஒரு சபையில் நீ இருக்கிறாய் என்றால், சத்தியம் போதிக்கிறார்கள், உங்கள் பாஸ்டர் சத்தியம் போதிக்கிற நபர், சாட்சியாக வாழ்கிற நபர் என்றால், அந்த சபையை விட்டு எந்த காரணத்தினாலும் வேறொரு இடத்துக்கு ஓடக்கூடாது என்று உண்மையான ஆவிக்குரிய சபையில் இருக்கிற அநேக தேவ ஜனங்களை ஆதாயத்திற்காக வேஷம் தரித்து வேஷம் போட்டு கபட்டு ஊழியர்கள் திசை மாற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஏமாற்றிக்கொண்டு தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் கடந்து வரும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அதை நாம் வாசித்தோம். அல்லேலூயா. அதனால் நாம் விதைப்பது அழிவுக்கல்ல, நாம் விதைப்பது நித்திய ஜீவனுக்காக இருக்கட்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து ஒன்று நான் கேட்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பேசுகிற வார்த்தையே ஒரு விதை தான். ஆமென். உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கும்போது கணவன் மனைவியிடத்தில் பேசுகிற வார்த்தையும் ஒரு விதையாகத்தான் செயல்படும். பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் பேசுகிற வார்த்தையும் விதையாக செயல்படும். நீங்கள் அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனம் விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சில விதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கற்பாறை நிலம், முள்ளுள்ள இடம் பேசலாம். அடுத்தது வழியருகே நல்ல நிலம் விழுகிறது. அங்கு சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை வீட்டில் இருக்கும்போது உங்கள் பிள்ளைகளும் என்பதை பேசுகிற வார்த்தை, கணவன் மனைவியிடத்தில், மனைவி கணவனிடத்தில் பேசுகிற வார்த்தை ஒரு விதை என்பதை மறந்துவிடக்கூடாது. எந்த காரணத்தினாலே தவறான களைகளும் முட்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து போடுகிற முள் செடிகளும் குடும்பத்தை அழித்து போடுகிற மோசமான முள் செடிகள் முளைத்து விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். நீங்களே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து விடக்கூடாது. அநேக பெற்றோர் வீட்டில் இருக்கும்போது தவறான காரியங்களை பேசி பேசி பிள்ளைகளுடைய இருதயங்களை கரைப்படுத்துவார்கள். உலக கதை, ஊர் கதை, மற்றவன் செய்த தவறான செயல்கள், பெண்கள் ஆண்கள் தவறாக நடந்து கொள்கிற காரியங்கள், இவைகளை குறித்தே வீட்டுக்குட்டிருந்து பேசி கொண்டிருப்பார்கள். இதை பிள்ளைகள் கவனிப்பார்கள், மனைவி கவனிப்பார். அங்கே என்ன நடக்கிறது? அவர்களுக்கு ஒரு கலையாக விழுகிறது. ஆமென். ஏதோ சொல்லுகிறது,
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீ என்று சொல்லுகிற வார்த்தை ஒரு நாள் உன் பிள்ளையின் வாழ்க்கையில் அறுவடைக்காய் வெளிப்படும். அது முளைத்து பலன் கொடுக்கும். நாளை அந்த வார்த்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். அது களையாய் அழிவையை அறுவடை செய்து விடாதபடி நித்திய ஜீவனை அறுவடை செய்ய வேண்டும். என் மகன் மகள் நித்திய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். என் மனைவி தேவ ராஜ்யத்துக்கு கடந்து போக வேண்டும். என் கணவன் தேவ ராஜ்யத்துக்கு போகணும். நான் அவருடைய வாழ்க்கையில இடறுதல் உண்டு பண்ணி விடக்கூடாது. என் வார்த்தை அவருடைய இருதயத்தை கரைப்படுத்தி கூடாது என்று ஒரு தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? நியாயப்பிரமாண வேதத்தின் சட்டத்தை நீ அவைகளை உட்கார்ந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் அவைகளை குறித்தே நீ பேசு. அவைகள் குறித்து உன் பிள்ளைகளுக்கு அதை கருத்தாய் நீ போதி என்று சொல்லப்பட்டது. பிள்ளைகளுக்கு கருத்தை அப்போ நாம் பேசுகிற வார்த்தை பக்தி விருத்தியை உண்டாகிறதுக்கு ஏதுவாய் மாற வேண்டும். தவறுகள் இருந்தாலும் அதை அவர்களுக்கு முன்பதாக சொல்லக்கூடாது. அதை பேசுவதற்கு சிந்திப்பதற்கு அல்ல நம்ம தேவன் ஆக்கி வைத்திருப்பது. தேவ மக்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதை நம்ம வாசித்தோம். மாமிசத்தின் கிரியைகள். ஆமென். அதுபோல் அநேகர் சபைக்குள் பல தவறான குழப்பங்களை உண்டு பண்ணுவார்கள், பிரிவினைகளை உண்டு பண்ணுவார்கள், கோள் மூட்டுவார்கள், குறை பேசிக் கொண்டிருப்பார்கள். பலவிதமான நிலையில் அவர்களை குறித்து இவர்களிடத்திலும் இவர்களை குறித்து அவர்களிடத்திலும் போதிக்கிற போதனையும் தவறாகவும் ஊழியக்காரையும் இப்படியெல்லாம் மனசில் தோன்ற மாதிரியெல்லாம் பேசி சபைக்குள்ளேயே கலகம் பண்ணுவாங்க. மனுஷனே, சபைக்குள் நீ செய்கிற பேசுகிற செயல்படுகிற காரியம் விதை விதைக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. நீ விதைக்கிற விதை ஒரு நாள் உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் முளைக்கும், பலன் கொடுக்கும். தேவ சபை, தேவ மக்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி செயல்படுகிற இடம் அல்ல. அது பக்தி விருத்திக்கு ஏதுவானது, பரிசுத்தத்துக்கு ஏதுவானது, தெய்வ பயத்துக்கு ஏதுவான இடம். தேவ மக்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆமென். பாருங்கள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், விசுவாசிய வாழ்க்கையில் மாமிசத்தின் கிரியைகள் வெளியலங்கமாக இருக்கும். அவை யாவன் என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பிரிசூனியம். இவைகளுக்கு விளக்கங்கள் ஏராளம் இருக்கிறது. நான் அதை இப்போ சொல்ல முடியாது, நேரம் இல்லை. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாக்கு பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள் சொல்லிவிட்டு அதோடு நிற்கவில்லை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? அப்போ இது யாருக்கு சொல்லுகிறார்? உலக மனுஷனுக்கு அல்ல, தேவ சபைக்கு, தேவ ஜனங்களுக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற சகோதரா, சகோதரி, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஒருவேளை பரிசுத்தாயம் பெற்றிருக்கலாம். நீ மாமிசத்துக்கு என்று விதைக்கிறாயா, இல்லை ஆவிக்கென்று விதைக்கிறாயா? உன் வாழ்க்கை மாமிச பிரகாரமான வாழ்க்கையா, இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையா? நீ ஆவிக்குரியவனா, இல்லை மாமிசத்துக்குரியவனா? நீ யாராயிருக்கிறாய்? அறுவடை நிச்சயம். விதை உண்டு, விதைத்தால் அறுவடை உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. வேதம் சொல்லுகிறது, மாமிசத்திற்கு விளைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவு. அங்கு சொல்லப்பட்டிருது, மாமிசத்தின் கிரிகள் வாழ்கிறவன் எங்க போக மாட்டாங்க? தேவனோட ராஜ்யத்துக்கு போக மாட்டான், அழிவு. ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவன், பரலோக வாழ்வு. தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். வாழ்க்கை எப்படி இருக்கு? உன் பேச்சு, நடைமுறை, செய்கை, சபைக்குள் எப்படி, குடும்பத்தில் எப்படி, உன் பிள்ளைகள் முன்னாடி எப்படி, சமுதாயத்தில் எப்படி? உன்னை குறித்து என்ன சொல்வார்கள் சாட்சி? உண்மையான தேவனுடைய பிள்ளை, உண்மையான பரிசுத்தவன், இவனை போல யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவார்களா? இல்லை, இவனா கிறிஸ்தவன். அநேக கிறிஸ்தவர்கள் நிமித்தமே புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டு வருவதில்லை. கூப்பிட்டாலும் இல்லைங்க, நாங்கள் இல்லைங்க வரல. ஏன்? நீ என்ன யோக்கியமாக இருக்குதியா? அப்படியே கேட்பாங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்து கிறிஸ்தவம் என்றாலே பயப்படுவாங்க. ஊழியக்காரில் இருந்தால் தனி மரியாதை கொடுப்பாங்க. என்ன ஊழியக்காரன் இடையே போட, அங்கே வெளியே போய் நான் சொல்லுவோம். ஒரு ஸ்டேஷனில் போனால், வேறு எங்கேயா போனால், அன்று என்னுடைய சிறு பருவத்தில் ஒரு ஊழியக்காரன் என்றால் தனி மரியாதை. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் போக வேண்டி வராது, மதிப்பாங்க. ஒரு பெரிய ரவுடியாக இருந்தாலும், பெரிய குடிகாரனாக இருந்தாலும், உலகத்தில் பெரிய செல்வந்தனாக இருந்தாலும்
எழுந்து தனி மரியாதை கொடுப்பாங்க. அன்று ஊழியர்கள் இன்னைக்கு ஊழியக்கான போடா வெளியிலன்னு சொல்லுவாங்க. சபையே அப்படி தான் சொல்லுது, விசுவாசிகளும் அப்படி சொல்கிறாங்க. காரணம் என்ன? நடைமுறைகள் மாறிவிட்டது, சத்தியங்கள் மாறிவிட்டது, உபதேசங்கள் எல்லாம் மாறிவிட்டது. பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் வித்தியாசத்தை பிரித்து பேசுவதில்லை. தேவ ராஜ்யத்துக்கு போக வேண்டிய வாழ்க்கை வழிமுறை குறித்து போதிப்பதில்லை. இயேசுவை பேசுவாங்க, ஆனால் நித்தியத்துக்குரிய வழியை எப்படி வாழ வேண்டும் போதிப்பதில்லை. இன்று எல்லாம் சம்பாத்தியத்திற்காக, பணத்திற்காக நாம் சத்தியத்தை பேசினா காணிக்க கொடுக்க மாட்டாங்க. நான் சத்தியத்தை பேசினா தசமமாக கிடைக்காது. நம்ம வாழண்டாமா? நம்ம கொஞ்சம் மக்களுக்கு ஏற்றபடி மேக்கப் பண்ணி பேசினாதான் காணிக்க கிடைக்கும். கேட்கறது கொடுப்பாங்க. அதற்காக உன்னை அழைக்கவில்லை, அதற்காக தேவன் உன்னை அனுப்பவில்லை. தேவ ராஜ்யத்திற்காய் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தர் அனுப்பி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமா வரப்போகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமா வரப்போகிறேன். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அதற்கு முன் ஒரு சிறு கூட்ட ஜனத்தை எடுத்து தம்மோடு சேர்த்துக்கொள்ள மத்திய ஆயத்தில் அருமை ஆண்டவர் இயேசு வருவார். தேவ வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளை, ஒன்றில் நீ ஆண்டோட வருகைக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் நியாயத்திற்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். ரெண்டில் ஒன்றில் நீ அழிவை அடைய வேண்டும். அக்னி கண்ணவர் நரக கடலை அடைய வேண்டும். அவர்கள் யார்? மாமிசத்தின்படி வாழ்கிறவர்கள், நாம் வாசித்த பாவங்களை செய்து வாழ்கிறவர்கள். இல்லை என்றால் நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். ரெண்டில் ஒன்றை தேவன் உனக்கு வைக்கிறார். நீ மரணத்தையும் தெரிந்து கொள்ளலாம், நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளலாம், சாபத்தையும் தெரிந்து கொள்ளலாம். எது வேண்டுமோ நீ பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். முழங்கால் படிக்கிடுவோம், ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் ஜெபிப்போம். எல்லா தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் வெளிப்பட போகிறார். அவரை சேவிக்கிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை தம்மோடு சேர்க்க மத்திய ஆகாயத்தில் இயேசு வெளிப்பட போகிறார். மனுஷன் எதை விதைக்கிறான் அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மாமிசத்துக்கு விதைக்கிறவன் மாமிசத்தின அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனாக இயேசு வரப்போகிறார். ஆயத்தமா? வருகைக்கு ஆயத்தமா? உங்களை ஒப்புக் கொடுங்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கி சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மாமிசத்துக்கு விதைக்கிறவன் மாமிசத்தின் அழிவை, ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனையும் மறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, கடைசி நாட்களில் ஒரு கூட்ட ஜனங்கள் நித்திய ராஜ்யத்திற்குரிய ஜனங்களாய் மணவாளனாய் இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது, ஆமென், இந்த வருகைக்கு மறுவாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்களாய் வாழ கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். பேசு காலமாக இருக்கிறது. சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வருகிற அளவிலிருந்து கர்த்தர் பாதுகாப்புகிறார். வருகைக்காக ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.